ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு ரம்லானோட ப்ரிப்ரேஷன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாலாம் எதுவுமே கிடையாது. வெரி காமனான விஷயம் நம்ம எப்போ என்ன பண்ணி வச்சுருப்போமோ அதே தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த லெமன் எல்லாம் வாங்கி லெமன் ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி ஈஸ்ட்ரியில் ஊற்றி வச்சு ஸ்க்யூப் ஆக்கி அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நோன்பு டைமில். ஆனால் வாரம் வாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். வாரம் வாரம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துலேயே அது வந்து காலி ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கீறி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். தேங்காய் பேஸ்ட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் மாதிரி புழிஞ்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ போதும். நான் வந்து ரொம்ப புளியே எதுலேயுமே சேர்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நோம்புக்கு இவ்வளோ போதும் எனக்கு. ரசம் வைக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருவாடு வாங்கி வச்சுக்கோங்க. ஷஹர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் கருவாடு செஞ்சு கிரேவி மாதிரி செஞ்சோ குழம்பு வச்சோ சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா ரெசிபிக்கும் தேவைப்படும். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு நம்ம இதை தான் செஞ்சு கொடுப்போம். ஸோ அதனால் எக்கு ரொம்ப அவசியம். அப்பப்போ போய் வாங்க முடியாததுனால ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லா மாவும் வாங்கி வச்சுக்கோங்க. பேன்கேக் மிக்ஸு, அப்புறம் வந்து சத்து மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா காலையில் அவசரமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு அலுப்பாக இருக்கும். ரெடியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, மாவு பிசைஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு 2 பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு 1 வீக் வந்து எனக்கு பூரி, சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரிப்ரேஷன் இவ்வளோ தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.